ஃபைனல் மேட்ச் பிட்வீன் வடசிறுவலூர் ட்ரிபிள்எக்ஸ். முதல் ஓவரை வீச வருகிறார். வடசிறுவலூர் அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார் மணி. நல்ல ஷாட்டுங்க, ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் 4ங்க. அங்கே 4 ரன்கள். முதல் பவுண்டரி இரண்டாவது பந்தில் பதிவு செய்கிறார். ஸ்ட்ரைக்கில் அஜித் இரண்டாவது பந்தில் ஒரு 4 அடிச்சிருக்காரு. மூன்றாவது பந்து வைட். நான் ஸ்ட்ரைக்கில் அஜித் இருக்காரு. இது ஃபைனல் மேட்ச். 2 பால் போட்டுக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் பால் 4, அடுத்த பால் போட்ட பால் வைடு. அதே 5 ஓவர் காமன் பவர் பிளே 1 ஓவருங்க. மூன்றாவது பந்து 1 மோர் வைடுங்க. ஸ்ட்ரைக்கில் பாண்டி ஆடிட்டு இருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் அஜித். முதல் ஓவரை வடசிறுவலூர் அணிக்காக வீசுபவர் மணி. மூன்றாவது பந்து நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. கம்பேக், நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பால். நான்காவது பந்து நல்ல ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் 4. கொஞ்சம் விண்ட் அந்த பக்கம் இருக்கிறதால பால் ஸ்பீடாக ட்ராவல் ஆகலைங்க. அதனால தான் அது 4. இல்லைன்னா கண்டிப்பாக அது 6 தான் போயிருக்கும். 1 மோர் பவுண்டரியை பதிவு செய்துள்ளார் பாண்டி ட்ரிபிள்எக்ஸ் அணிக்காக. கடைசி பந்து நல்ல ஸ்லோயராக ட்ரை பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரன் ஓடிடுவாங்க. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். அவுட்ஃபீல்டு கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல, அதனால் கண்டிப்பாக 2 ரன். 2 ரன்ங்க. சாரிங்க, இன்னொரு பால் இருக்குது. ஆட்டத்தின் முதல் ஓவரின் கடைசி பந்து நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட், அவுட்ஃபீல்ட் தெரிச்சிட்டு ஓடுதாங்க. சான்ஸ் ஃபார் ஸ்டாப் ஆகிடுச்சு பால். வாய்ப்பு ரன் அவுட் இல்லைங்க. மூணு ரன் ஓடிட்டாங்க. கம்ஃபர்டபுளாக 3 ஓடினாங்க. நல்ல ரன்னிங். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. விக்கெட் இழப்பின்றி ட்ரிபிள்எக்ஸ் 2 4, ஒரு ட்ரிபிள்ஸ், 2 வைடு, ஒரு டபுள்ஸ் வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஓவருக்கு. நல்ல பேட்டிங் ஃப்ரம் ட்ரிபிள்எக்ஸ். நல்ல ஸ்டார்டிங். ஓப்பனிங் பேர் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இந்த மேட்ச் ஓப்பனிங் பேர் சேஞ்ச் பண்ணி இறக்கியிருக்காங்க. நல்லா இது மாற்றி பண்ணதுக்கு நல்லா அமைஞ்சிருக்குங்க. துரை வடசிறுவலூர் அணிக்காக இரண்டாவது ஓவரை வீச வருகிறார். பவர் பிளே முடிஞ்சிச்சுங்க. துரை அவர்கள் தனது அணிக்காக இரண்டாவது ஓவரை வீச வருகிறார். முதல் பந்து நல்ல ஒரு தடுப்பாட்டம், 1 ரன் கிடச்சிருங்க. பவுலரே ட்ரை பண்ணாரு, ஆனால் எடுக்க முடியல அவரால் வந்த ஸ்பீடுக்கு. இரண்டாவது பந்து போல்டு முறையில் அவுட் எடுத்துக்காருங்க. செகண்ட் பந்து அந்த 2வது பால்ல விக்கெட் எடுத்துக்காருங்க ட்ரிபிள்எக்ஸ் அணியிலேருந்து. போல்டு முறையில் வெளியேறுகிறார் ட்ரிபிள்எக்ஸ் அணியின் பேட்ஸ்மேன். முதல் விக்கெட்டை இழந்தது ட்ரிபிள்எக்ஸ். ஒரு விக்கெட்டை பதிவு செய்தது வடசிறுவலூர் அணி. அடுத்த பேட்ஸ்மேன் அஜித் ட்ரிபிள்எக்ஸ் அணிக்காக. மூன்றாவது பந்து அவருக்கு முதல் பந்து நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டாங்க ஸ்ட்ரைட்ல. சான்ஸ் ஃபார் நல்ல ரன்னிங். நல்ல வேகமாக ஓடி 2 ரன் எடுத்துட்டாங்க. 2 ரன்ஸ். நான்காவது பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. டாட் பால். நல்ல லென்த்ல குத்துங்க.
போன பால் ஒயிட் பாலுங்க. ஒன் மோர் ஒயிட். கண்டினியூஸாக 2 ஒயிட் போட்டுக்காரு. நல்லா தட்டி விட்டாருங்க லெக் சைடில். வாய்ப்பு 1 2 இல்லைங்க, 1 ரன் தாங்க, 1 ரன் மட்டுமே. ஐந்தாவது பந்து சுவிட்ச் ட்ரை பண்ணாருங்க. 1 மோர் டாட் பால் இந்த ஓவரில். இந்த மேட்ச் 20,000 ரூபாய்க்கான மேட்சுங்க. ஃபைனல் மேட்ச் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு. 2வது ஓவரின் கடைசி பந்து. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலோட முடிச்சிருக்காருங்க செகண்ட் ஓவர். நல்ல ஒரு பந்து வீச்சு ஃப்ரம் பவுலர் துரை. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21, 1 விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஷாட்டுங்க. கேட்ச். அங்கே ஒரு ஃபீல்டர் நல்ல வெல் டேக்கனுங்க. போன பால் 6 போந்துங்க, அதை கவர் பண்ண முடியல. 3வது ஓவரில் முதல் பந்தை 6 அடித்தார் அஜித். அடுத்த பந்திலே ரிவெஞ்ச். கேட்ச் அவுட் முறையில் வெளியேறார் அஜித். 3வது ஓவரை வீசுபவர் குண்டு என்கிற கார்த்திக். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ட்ரிபிள் எக்ஸ் அணிக்காக ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில். நல்லா ஸ்லோயரா கண்டிப்பாக 1 ரன் மட்டுமே. நல்ல ஒரு மைண்ட் செட்டில் போட்டுக்காப்பா பவுலர். ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாரு. அடுத்த பால் யார்கர் லென்த்தில் போட்ட பால் லெக் சைடில் அடித்தார். கேட்ச் எட்டு அவுட் முறையில் அஜித் வெளியேறா. அடுத்த பந்து ஸ்லோயராக போட்டு ஒரு சிங்கிள் மட்டுமே போயிருக்கு. 3 பந்துகளுக்கு 7 ரன்கள் போயிருக்குப்பா. 4வது பந்து லெக் சைடில் ஒரு ஒயிட். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. டாட் பால். நல்ல ஸ்லோயராக போகிறாருங்க கட்டர் வேரியேஷனில். அடுத்த பந்து நல்லா அடிச்சாருங்க, ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் 6. நல்லா அடிக்கப்பட்டதுங்க ஷாட், 6ங்க அது. அடுத்த பந்து கேட்ச். சான்ஸ். எஸ், நல்ல கேட்சிங்க. ஃபர்ஸ்ட் பந்தில் 6, அடுத்த பால் அவுட்டு. அடுத்த 2 டாட்டு, அடுத்த பால் 6, அடுத்த பால் கேட்ச் என்ற முறையில் விக்கெட் எடுத்துள்ளார் பவுலர் கார்த்தி. 2 6 கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35, 3 விக்கெட் இழப்பிற்கு. மணிகண்டன் வடசிறுவூர் அணிக்காக 4வது ஓவரை வீச இருக்கிறார். நல்ல ரன்னுங்க வந்திருக்கு. 35 ரன் வந்திருக்கு 3 ஓவருக்கு. டார்கெட் எவ்வளோ செட் பண்ணுவாங்கன்னு இன்னும் 2 ஓவரில் தெரிஞ்சிடும். நல்ல ஸ்லோயராக போட்டுக்காரு. சான்ஸ் ஃபார் டெஃபினட்டாக 2 ரன் ஓடிடுவாங்க. இல்லைங்க, அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். ஸோ 3 ரன்னுக்கு வாய்ப்புகள் உண்டு. எஸ், 3 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங்க. ட்ரிபிள் எக்ஸ் நல்ல வேகமாக ஒரு சின்ன தடுப்பு கிடைச்சாலுமே அதில் ஓடி எடுத்துட்றாங்கப்பா. இதுதாங்க கேமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ரன்னாக இருக்கும் அந்த மாரி ரன்னு. 2வது பந்து லெக் சைடில் வைடு.
ரீபால். மூன்றாவது பால். நல்ல ஷாட்டுங்க ஆஃப் சைடில். அந்த ஃபீல்டருக்கு நல்லா எடுத்துறாரு. ஃபீல்டர் கைக்கு போனாலும் ஒரு 2 ரன் ஓடிட்டாங்கப்பா. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். ஒவ்வொரு ரன்னாக சேர்க்குறாங்கப்பா. நல்ல ஒரு பந்து வச்சுங்க, அது ஒயிட். அடுத்து வந்து ஐயோ ஒரு சான்ஸுங்க, எங்கேயோ அடிச்சிருக்கலாம், ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். ஃபீல் பண்ணுறாரு. 1 more வைடு இந்த ஓவரில். நல்ல ஸ்லோயராக போட்டாங்க. ஒரு கட்டர் வேரியேஷனில் போட்டார். அது டாட் பால். ஒரு டாட் பாலை பதிவு செய்துள்ளார் இந்த ஓவரில். பேக் டு பேக் 2 வைடு போட்டு ஒரு டாட் பால் ஓட்டுக்காருங்க. அடுத்த பந்து எகெயின் வைடுங்க. டாட் பால் போட்டார். அடுத்த பால் வைடு போட்டார். எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக வந்திருக்குங்க இந்த மேட்சுக்கு. அதுவே ட்ரிபிள் எக்ஸ் இன்னைக்கு ஒரு வின்னிங் வாய்ப்பு அதிகரிக்குதுங்க. 1 more வைடுங்க. பவுலர் கார்டு சேஞ்ச் பண்ணி போகிறாரு. ஏன்னா வைடு கண்டினியூஸாக போட்டதால். இல்லைங்க, மீண்டும் வைடு தாங்க போட்டுக்காரு. அவர் கண்டினியூஸாக வைடு போட்டதால் பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த டீம் கேப்டன். வடசிறுவலூர் டீம் கேப்டன் சதீஷ் அவர்கள் போட வருகிறார் அந்த பவுலருக்கு பதிலாக. 4வது வந்து நல்ல ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் டெஃபினட்டாக கேட்சிங், ஆனால் மிஸ். கேட்ச் விட்டாருங்க. கேட்ச் யூஸ் பண்ணாலும் அந்த பால் வந்து அங்கே இந்த புதர்ல விழுந்ததால் அது 4 இல்லைங்க. 2 ரன் தான் கிடச்சிது இந்த பாலுக்கு. நல்லா ட்ரை, பட் வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிட்டார். 5வது பந்து 1 more வைடுங்க இந்த ஓவரில். 5வது பந்து நல்ல ஆஃப் சைடில் தட்டி விட்டுக்காருங்க. சான்ஸ் பால். அங்கே பால் நின்றுச்சிங்க. இல்லை, எப்படியும் 2 ரன் ஓடிருப்பாங்க. எஸ், 2 ரன். கடைசி பந்து 4வது ஓவர். நல்ல ட்ரைங்க. கேட்சுக்கு வாய்ப்புங்க. இன்னும் வந்த கேட்ச் நல்லா எடுத்தாரு, ஆனால் அந்த கேட்ச் டிராப் பண்ணிட்டாருங்க. கேட்ச் மிஸ். 4 ஓவர் முடிவில் ட்ரிபிள் எக்ஸ் அணியின் எண்ணிக்கை 51. 3 விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஸ்கோர் வந்திருக்குங்க. 2 மேட்ச் குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் வராத அளவுக்கு ரன் அடிச்சிருக்காங்க அந்த மேட்ச். இனி வர ஒவ்வொரு ரன்னும், இந்த 5வது ஓவரில் கிடைக்கிற ஒவ்வொரு ரன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ரன்ஸுங்க. அவங்க டீம் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக அது ரொம்ப கிரிட்டிக்கலான இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் இன்னிங்ஸ் கடைசி ஓவர் தமிழ்ச்செல்வன் வீச வருகிறார். நல்ல ஒரு பந்து வீச்சு ஸ்லோயராக போட்டாருங்க. அதனால பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்ததால் அது ஒரு டாட் பால். 2வது பந்து கடைசி ஓவரில் நல்ல ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. இல்லைங்க, ஃபீல்டை தாண்டி போயிடுச்சுங்க. 1 bounce 4. 4 ரன்கள் 5வது ஓவரில். 2வது பந்தில் 4 ரன்கள். 3வது பந்து ஐயோ, கேட்ச் ட்ராப் ஃப்ரம் கீப்பர். கீப்பர் கையில் வந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாருங்க. ஆனால் அங்கே ரன்னுக்கு ட்ரை பண்ணி ஒரு ரன் அவுட். கேட்ச் மிஸ் பண்ணாலும் அவர் அவுட், அவர் ரன் அவுட் முறையில் கொடுத்துட்டாருங்க. டீமுக்கோசரம் அவர் விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். நல்லா விளையாடுங்க சாமிதுரை. அடுத்த பேட்ஸ்மேன் செல்வம் ட்ரிபிள் எக்ஸ் அணிக்காக களமிறங்கி இருக்கிறார். 4வது பந்து கடைசி ஓவரில் நல்ல ஒரு அழகுடி பாலுங்க. ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார். கண்டிப்பா இன்னும் போலங்க. 4 ரன்கள்ங்க. நல்ல ஷாட் ஃபைன் லெக்ல. அதனால் அது ஃபீல்டை ட்ரை பண்ணி அது 4 ஆகிட்டது. கடைசி ஓவரில் 5வது பந்து
ஒரு கீப்பர் மிஸ்ஸுங்க. பைஸ் என்ற முறையில் ரன் கிடைக்குது. அது எத்தனை ரன்ன்றது கொஞ்ச நேரம் தான் பார்ப்போம். மூணு ரன்னுங்க. நல்ல ஒரு டாட் பால். ஆனால் அது கீப்பர் மிஸ் பண்ணதால பைஸ் என்ற முறையில் 3 ரன் கிடைக்குது ட்ரிபிள் எக்ஸ் அணிக்காக. ஆல்ரெடி எவ்வளோ சொதப்பல், இப்பயும் ஒரு சொதப்பல். இந்த ஓவரில் மட்டும் ரன் எக்ஸ்ட்ரா வந்துச்சுங்க. 10 ரன்னுக்கு மேலே வந்துடுச்சு. கடைசி ஓவரின் கடைசி பந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆட்டத்தை எவ்வளோ ரன் டார்கெட் என்று நிர்ணயிக்கிற பாலுக்குங்க. நல்ல டார்கெட் செட் பண்ணியிருக்காங்கப்பா சங்கராபுரம் ட்ரிபிள் எக்ஸ். 64 ரன்னு, பெரிய ரன்னுங்க அந்த கிரவுண்டுக்கு. இது வரைக்கும் ரன்னு வந்து அவ்வளோ போகல. ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்திருக்கு ஃபைனலில். ஸோ அவங்களுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் ஃபைட் பேக் எந்த அளவுக்கு போகுதுன்றதை வடசெருவூர் கொடுக்குறாங்கன்றதையும் பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். 64 என்ற கடின இலக்குடன் வடசெருவூர் அணி பேட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, ஃபஸ்ட் ஓவர் வீச வருகிறார் சங்கராபுரம் அணிக்காக. செல்வம் ஃபஸ்ட் பால். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. லெக் பை இல்லாத காரணம் டாட் பால். நான் ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காரு. இரண்டாவது பந்து நல்லா சுவிட்ச் ட்ரை பண்ணாரு. ஒன் மோர் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். மூன்றாவது பந்து நல்ல ஆப்ஷன் அடிக்கப்பட்ட பந்துங்க. சான்ஸ் பார் எடுத்து கையில நல்லா ஒன் பிச்சில் எடுத்ததால ஒரு ரன் மட்டுமே ஓட முடிஞ்சதுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் பாண்டி. நான்காவது பந்து நல்ல ஒரு அடிங்க ஸ்ட்ரைட்ல. ஆனாங்க ஃபீல்டு இருக்காங்க, ஏன்னா பவர் பிளே இருந்தாலும் உள்ள இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் இது பவர் பிளே. 4 பந்துகளுக்கு ஒரு ரன் தான் அங்கே கொடுத்துருக்காரு இது வரைக்கும். ஐந்தாவது பந்து சுவிட்ச் ட்ரை பண்ணியிருக்காரு. ரிவர்ஸில் டாட் பால். ஒன் மோர் டாட் பால். முதல் 2 பால் டாட் பால், அடுத்த பால் சிங்கிள், அடுத்த 2 பாலும் டாட் பாலாக கொடுத்து போட்டுக்காருங்க செல்வம் ட்ரிபிள் எக்ஸ் அணிக்காக. இரண்டாவது இன்னிங்ஸின் முதல் ஓவரின் கடைசி பந்து ஒன் மோர் டாட் பால். டாட் பாலோட அந்த ஓவர் முடிச்சிருக்காருங்க செல்வம். நல்ல ஒரு பதிவுச்சிங்க. நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்துருக்காருங்க ட்ரிபிள் எக்ஸ் அணிக்காக. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 1 விக்கெட் இழப்பு இருக்கு. பிக் டார்கெட்டுங்க. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெரிய ஷாட்கள் தேவை. வடசெருவூர் அணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். செகண்ட் ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இரண்டாவது ஓவர் வீச வருகிறவர் சாமிதுரை என்கிற ரபடா ட்ரிபிள் எக்ஸ் அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஒரு ஓவருக்கு ஒரு ரன் தான் எடுத்திருக்காங்க. 64 ரன்கள் டார்கெட்டு. ஆனால் இன்னும் 63 தேவை. ஜஸ்ட் 24 பால்ஸ். தனது முதல் பந்தை டாட் வைத்துள்ளார். ஒரு டாட் பால். இரண்டாவது பந்து நல்ல ஒரு ஏக்கர் லென்த்ல விழுந்ததுங்க. லெக் சைடில் தட்டி விட போட்ட பந்து ஒரு ரன் மட்டுமே. மூன்றாவது பந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் லெக் பைஸ் முறையில் மேலே பட்டதால டாட் பால். மணி ஃபேஸ் பண்ண 4 பாலுமே டாட் தான் வச்சிருக்காரு. ஷாட் நிறைய தேவை. நல்லா ஏர்க்கர் லென்த்தில் விழுந்ததுங்க. ஆனால் அதுவும் ஒரு டாட் பால். ஸ்லாட்டில் இருந்த பால் தான் நான் எடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா அடிச்சாருங்க. ஆனால் ஹைட் ஏறி இருக்கு. ஃபீல்டர் இருக்காருங்க.
வெல் டேக்கன். நல்ல கேட்ச் ஃப்ரம் த ஃபீல்டர். முதல் விக்கெட்டை எழுந்தது வடசிறுவலூர் அணி. முதல் விக்கெட்டை பதிவு செய்தது ட்ரிப்ளெக்ஸ் சங்கராபுரம். அடுத்த பேட்ஸ்மேன் வடசிறுவலூர் அணிக்காக பாலா. நல்ல ஷாட்டுங்க. அந்த மாதம் வந்து தூக்கி அடிச்சுக்காங்க. அந்த ஃபீல்டர் இருக்காரு. வெல் டேக்கன். கேட்ச் ஆட்டு முறையில் வெளியேறுகிறாங்க. வந்தார் சென்றாருங்க. அந்த அடி அடிச்சிட்டாருங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2 விக்கெட் இழப்பிற்கு. 2வது ஓவரில் மட்டும் 2 விக்கெட் போயிருக்குங்க. 3வது ஓவர் வீச வருகிறார் இளையராஜா. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. 1 டாட் பாலுங்க. ஓடுற எல்லா பாலும் டாட்டா தாங்க போட்டுருங்க. இந்த ஓவரில் முதல் 2 ஓவரில் 2 ரன் தான் வந்திருக்கு. பெரிய ஷாட் நிறைய தேவைங்க. இந்த மேட்ச் வெற்றி பெறணும் வடசூலூர். சுவிட்சில் ட்ரை பண்ணிக்காருங்க. வெல் ஷாட்டுங்க. அது கண்டிப்பா 6 ரன்கள். எஸ், வெல் ஷாட் ஃப்ரம் கார்த்தி. 6 ரன்கள். நல்ல க்ரௌடு இருக்கு, எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க டீமுக்கு. மூன்றாவது வந்து டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் இளையராஜா. நல்லா சுவிட்ச் ட்ரை பண்ணாரு. 1 மோர் டாட் பால். 2வது பந்து மட்டும் தான் ஒரு 6 போயிருக்கு. அடுத்த 2 பாலுமே டாட் வச்சிருக்காங்க. பேக் டு பேக் டாட் பாலுங்க. 5வது வந்து நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல சான்ஸ் பார். டெஃபினட்டா கேட்ச். எஸ், டிஸ்டன்ஸ் போல, அதனால கேட்ச் அவுட் முறையில் வெளியேறுகிறார் கார்த்தி. 3வது விக்கெட் இழந்ததுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சதீஷ்குமார். 1 மோர் டாட் பாலுங்க. 5 டாட் பால் வச்சிட்டாருங்க. ஒரு ஓவர் 6ங்க. ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு ஃப்ரம் இளையராஜா ட்ரிப்ளெக்ஸ் அணிக்காக. 4வது ஓவர் வீச வருகிறார் ஆர்பிடி. அதை எதிர்கொள்கிறார் தமிழ்ச்செல்வன். ஸ்ட்ரைக்கில் தமிழ்ச்செல்வன். ஸ்கோர் 8 தாங்க வந்திருக்கு 3 ஓவர் முடிவில். நிறைய ரன்கள் தேவை, நிறைய ஷாட் தேவை. டாட் பால் வீசப்பட்ட 4வது பந்தில் முதல் பந்து டாட் பால். கேம் ஒன் சைடாக போச்சுங்க. விட்டாங்க வடசிறுவலூர். நல்ல ஷாட். சான்ஸ் இல்லைங்க. ஃபீல்டர் கைக்கு வந்தாலும் ஓடலை. டாட் பால். பேக் டு பேக் டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் ஸ்ட்ரைட்டில். ஆனால் பேட்ஸ்மேன் ரன்னுக்கு ஓடலைங்க. நல்ல ஷாட்டுங்க. ஹைட்டில் போயிருக்குங்க. 6 கேட்சா. வெல் டேக்கனுங்க. நல்ல ஹைட்டில் போயிருக்கு. ஆனால் ட்ராவல் ஆகலைங்க வெளியே. கேட்ச் அவுட் முறையில் வெளியேறுகிறார் தமிழ்ச்செல்வன். அடுத்த பேட்ஸ்மேன் துரை வடசிறுவலூர் அணிக்காக. நல்ல ஷாட்டுங்க. சான்ஸ். ஒரு ரன் தான் ஓடுறாங்க ஸ்லோவா. ஒரு ரன் மட்டுமே. 4வது ஓவரின் கடைசி பந்து. நல்ல ஸ்ட்ரைட்ல அடிச்சுக்காங்க. ஆஃப் சைடில். கண்டிப்பாக ஒரு ரன் தான். ஒரு ரன் மட்டுமே. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. 5 விக்கெட் இழப்பிற்கு. கேம் ஒன் சைடாக போயிடுச்சுங்க மேட்ச்.
ஆட்டத்தின் கடைசி ஓவர். டாட் பால். கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. 5 ஓவருக்கு 64 தேவை. ஆனால் இவங்க 4 ஓவருக்கு 10 தான் அடிச்சிருந்தாங்க. அதனால் வெற்றியை உறுதி செய்தது சங்கராபுரம். 5வது ஓவர் இது. நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்டில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. வெற்றியை உறுதி செய்துட்டு சங்கராபுரம் முதல் பரிசை தட்டி சென்றது. 20K 20,000 ஜெயிச்சிட்டாங்க ஃபைனலில். இந்த சுற்று வட்டாரத்தில் சங்கராபுரம் ஒரு பெரிய டீம். கடைசி ஓவரின் கடைசி 2 பந்துகள் நல்லா அடிச்சாரு. ஆசை இல்லை, நாங்கள் ஃபீல்டர் கைக்கே வந்து டாட் பால். ஆட்டத்தின் கடைசி பந்துங்க ஃபைனலில். ஆல்ரெடி சங்கராபுரம் ஓன் த மேட்ச். பட் இருந்தாலும் சும்மா போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 5 ஓவர் முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணல. நல்ல ஒரு ஸ்ட்ரோக். வெற்றியை உறுதி செய்தது சங்கராபுரம். வெற்றி பெற்ற சங்கராபுரம் அணிக்கு கம்சூன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வெற்றி பெற்ற வீரர்கள் ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்கப்பா. சந்தோஷத்தில் சங்கராபுரம் ட்ரிபிள் எக்ஸ்.